இறைவனின் திரு உள்ளத்தை நாம் வணங்கி துதித்திடுவோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெரிய செய்வோம். அருளின் பாதையில் நடந்து செல்வோம், வசந்தம் வாழ்வினில் பெரிய செய்வோம். ஒரு வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். ஒரு வாழ்வின் ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். நல்லவரை வாழ்த்திடுவோம், நன்மைகள் புரிந்திடுவார். ஒளியை ஏற்றிடுவோம், நம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். புனித ஆரோக்கிய எண்ணெயின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velagani, who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடும் அன்போடும் நாடி வந்திருக்கின்றோம். அந்த அன்னை நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு நம்முடைய விருப்பங்களை இறைவனுடைய திரு விருப்பத்திற்கு ஏற்ப நிறைவேற்ற காத்திருக்கின்றார்கள். அந்த அன்னையிடம் நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் சொல்லி மன்றாடுவோம். இன்றைய திருவழிபாட்டு வாசகங்களின் மைய கருத்து, கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தருகின்றது, கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஆற்றலை தருகின்றது, கடவுளுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த வார்த்தையின்படி நடக்க தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடும் மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாக திகழ்வார்களாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆபிராம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பலுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார்.
என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ போய் பேய் பிடித்தவனை என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்தவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் என் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கும் எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல் நான் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயோ என்று கேட்டார்கள். இயேசு அவரிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டும் குறிப்பாக நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார்: என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்போர் என்றும் வாழ்வர் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே இன்றைய சிந்தனைக்கு இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வாழ்விலே நடந்த சில நிகழ்வுகளை பற்றி கூறி அந்த கருத்துக்களை நாம் சிந்திப்போம். கடவுளுடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் செயல்படுகின்றது என்பதை காட்டுவதற்காக நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம்: நூற்றுவ தலைவனுடைய வேலையால் நோயுற்று படுத்த படுக்கையாயில் இருக்கின்றான். முடக்குவாதத்தால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். அந்த நேரத்திலே நூற்றுவ தலைவன் இயேசுவிடம் ஆள் அனுப்பி மன்றாடுகின்றான், என்னுடைய வேலையாளை குணமாக்க வேண்டும் என்று. இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்று கூறுகின்றார். ஆனால் அந்த நூற்றுவ தலைவன் என்ன கூறுகின்றார் என்றால், இயேசுவை பார்த்து அவர் வரவேண்டாம், நான் நூற்றுவ தலைவனாக இருக்கின்றேன், எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, என்னிடம் போர் வீரர்கள் பணியாற்றுகின்றார்கள், அவரை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகின்றான், இதை செய் என்றால் செய்கிறான். ஆகவே இந்த சாதாரண அதிகாரத்தில் இருக்கின்ற எனக்கே இவ்வாறு போர் வீரர்கள் பணிந்து நடக்கின்றார்கள் என்றால், எல்லா அதிகாரம் கொண்ட அனைத்தையும் படைத்த கடவுளுடைய மகன் இங்கு வர தேவையில்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று மன்றாடுகின்றான். இயேசு அவனுடைய நம்பிக்கையை பார்த்து வியந்து அவன் நினைத்தவாறு மன்றாடியவாறு நடக்கட்டும் என்று கூறிய உடனேயே அதே நேரத்திலே குணமடைகின்றான் அவனுடைய வேலையால். ஆகவே கடவுளுடைய வார்த்தை என்பது, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் வார்த்தையோடும் அந்த வார்த்தையினுடைய செயலும் அங்கு நடைபெறுகின்றது. ஆகவே கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை, ஆற்றல் இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு உயிர் தருகின்றது. அதே யோவான் எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்திலே அரச அலுவலன் அவனுடைய மகன் சாவும் தருவாயில் இருக்கின்றான். உயிர் போய்விட்டது என்று நினைக்கின்றார்கள். அந்த நேரத்திலே இயேசுவை பார்த்து மன்றாடுகின்றான், நீர் வந்து என்னுடைய மகனின் மீது கைகளை வைத்து ஜெபியும் என்று மன்றாடுகின்றான். இயேசு கிறிஸ்து நீ புறப்பட்டு போ, உன்னுடைய மகன் பிழைப்பான் என்று கூறுகின்றான். அதை நம்பி அவன் வீடு செல்கின்றான். மகன் பிழைத்து கொள்கின்றான். கடவுளுடைய வார்த்தை மனிதனுக்கு உயிர் தருகின்றது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே நேரத்திலே அவன் உயிர் பெற்று அங்கு நலமோடு இருப்பதை பார்க்கின்றார்கள். கடவுளுடைய வார்த்தை நமக்கு அதிசயத்தை தருகின்றது. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஒருமுறை இயேசுவின் சீடர்கள் படகிலே இரவிலே அவர்கள் பயணிக்கின்றார்கள். பெரும் காற்று வீசுகின்றது. இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருகின்றார். அவரை பூதம் என்று கண்டு பயப்படுகின்றார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நான் தான், அஞ்ச வேண்டாம் என்று கூறுகின்றார். அதை கேட்ட பேதுரு, குருவே நீராக இருந்தால் என்னையும் கடல் மீது நடந்து வர கட்டளையிடும் என்று கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து அவர் கூறுகின்றார், சீமோனே கடல் மேல் நடந்து வா என்று. அந்த வார்த்தையை கேட்டு நடக்கின்றார். அவரும் கடல் மேல் நடக்கின்றார். ஆகவே கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விலே அதிசயத்தை செய்கின்றது. கடல் நீர் அந்த எகிப்து நாட்டிலே இரத்தமாக மாறியது கடவுளுடைய வார்த்தையால். அதே நேரத்திலே திராட்சை ரசம் தண்ணீரை திராட்சை ரசமாக மாறியது கடவுளுடைய வார்த்தையால். அவை கடவுளுடைய வார்த்தை அதிசயங்களை செய்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தருகின்றது. இயேசுடைய முதல் சீடர்கள் அவரை சந்திப்பதற்கு முன்
மீன் பிடிப்போர் வலைகளை எல்லாம் பழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாளிலே இரவிலே எல்லா இடங்களிலும் கடலில் இருக்கின்ற எல்லா இடங்களுக்கும் சென்று வலைகளை போட்டு எவ்வளோ கடின உழைக்கின்றார்கள். அவருக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. காலையில் சோர்ந்து போய் விரக்தியாக அந்த வலைகளை சுத்தம் செய்து கொண்டு இருக்கின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து அங்கு வருகின்றார். பேதுருவின் படகிலே இருந்து கொண்டு போதிக்க பார்க்கின்றார். அவ்வாறு போதித்து கொண்டு இருக்கின்ற போது மக்களை பார்த்து கடவுளுடைய இறை அரசை பற்றி கூறுகின்றார். அது முடிந்த பிறகு பேதுருடைய படகிற்கு வருகின்றார். அங்கு வந்து அவர்களை பார்க்கின்றார். பார்த்து அவர்கள் சோர்ந்து காணப்படுகின்றார்கள். விரக்தியோடு இருக்கின்ற நேரத்திலே அவர்களை பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு எந்தவித மீன் படவில்லையா என்று கேட்கின்றார். ஒன்றுமே கிடைக்கவில்லை, நாங்கள் இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, உங்கள் வலைகளை ஆழத்திற்கு சென்று அங்கு கடலின் ஆழத்திற்கு சென்று போடுங்கள், வலது பக்கம் போடுங்கள், படகினுடைய வலது பக்கம் போடுங்கள் என்று கூறுகின்றார். அப்போது பேதுரு இவ்வாறு கூறுகின்றார், குருவே, இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை, உம் வார்த்தையை நம்பி நான் இதை செய்கின்றேன் என்று கூறி வலைகளை போடுகின்றார். அதிக மீன்பாடு, மற்றவர்களையெல்லாம் படகுகளுக்கெல்லாம் செய்கை காட்டி வர சொல்லி அந்த மீன்பாட்டை கண்டு கொள்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பெரிய மீன்பாடு ஒரு வாழ்வை தருகின்றது. கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு வாழ்வு தருகின்றது. அதே போன்றுதான் கடவுளுடைய வார்த்தை மீட்பு தருகின்றது. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். 19ஆம் அதிகாரத்திலே சக்கேயு, அவன் பெரிய பணக்காரன், வட்டிக்கு பணம் கொடுத்தவன், வரி வசூல் பண்ணுகின்றவன். அவனை மக்கள் வெறுத்தார்கள். அவனோடு யாருமே பேசுவதில்லை, ஒதுக்கி வைத்தார்கள். இந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவனுடைய ஊருக்கு வருகின்றார். அவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனே ஒரு மரத்தின் மீது ஏறிக்கொள்கின்றான். அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசை. தன்னுடைய ஆசையை வார்த்தை அளவில் அவர் கேட்கவில்லை, செயலில் காட்டுகின்றார். தன்னுடைய உடல் மொழியின் வழியாக காட்டுகின்றார். ஓடி சென்று அத்தி மரத்தின் உச்சத்திலே அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றார். இயேசுவை பார்க்க வேண்டும் ஆசையோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவும் மற்ற இடங்களுக்கு செல்லாமல் அந்த கூட்டத்திலே அவன் ஏறிய மரத்தின் அடியிலே நின்று சக்கேயுவை பார்த்து, சக்கேயுவே, விரைந்து வா, இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும், உன் வீட்டிற்கு மீட்பு வந்துவிட்டது என்று கூறுகின்றார். கடவுளுடைய வார்த்தை சக்கேயுனுடைய வீட்டிற்கு மீட்பை தந்தது. அவன் உண்மையாகவே மனமாறி தன்னுடைய சொத்தையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து இயேசுவின் சீடராக நல்ல மனிதனாக மாறுகின்றார். இவ்வாறு கடவுளுடைய வார்த்தை மீட்பு தருகின்றது. கடவுளுடைய வார்த்தை வல்லமை வாய்ந்தது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு உயிர் தருகின்றது. கடவுளுடைய வார்த்தை வாழ்க்கையிலே அதிசயத்தை காட்டுகின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தருகின்றது. கடவுளுடைய வார்த்தை நமக்கு மீட்பை தருகின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டால் போதாது, ஒவ்வொரு நாளும் வாசித்தால் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவ்வாறு நடப்புடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை ஓமை வழியாக கூறுகின்றார். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவன் கற்பாறையின் மீது கட்டிய வீட்டுக்கு ஒப்பாவான். மழை பெய்தது, வெள்ளம் அடித்தது, புயல் அடித்தது, அவன் வீடு நிலைத்திருந்தது. அதே போன்று கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பவர்களுடைய வாழ்விலே எந்த சோதனை வந்தாலும், துன்பம் வந்தாலும், நோய் வந்தாலும் அவர்கள் நிலைத்து வாழ்வார்கள். அவருடைய மனது என்றும் அமைதியிலே இருக்கும், மகிழ்ச்சியில் இருக்கும். யாரும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நிலை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அந்த ஓமையின் வழியாக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து உங்களிடமும் என்னிடமும் வாழ்கின்றார். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அனைவரும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள், கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே கடவுள் உங்களிடமும் என்னிடமும் செயலாற்றுகின்றார், நம்மிடம் பேசுகின்றார். ஆகவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட
நீங்களும் நானும் பேசுகின்ற போது சில நேரங்களிலே கடவுளே நம் வழியாக பேசலாம். ஆகவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய வார்த்தை இனிமையான வார்த்தையாக இருக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்கும் வார்த்தையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனை தருகின்ற வார்த்தையாக இருக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு குருவானவர் தன்னுடைய பைக்கிலே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஒருவன் நின்று கொண்டிருந்தார். அவரை நிப்பாட்டிவிட்டு நன்றாக பேண்ட் சட்டை அணிந்து கொண்டிருந்தார். அவர் பணம் கேட்டார், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் என்று. அப்போது அந்த குருவானவர் அவரை பார்த்து சொன்னார், உன்னை பார்த்தால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது தெரியவில்லை, ஆனால் நீ பெரிய வியாபாரியாக மாறுவாய் என்று கூறுகின்றார். உன்னிடம் பலர் வேலை பார்ப்பார்கள் என்று கூறுகின்றார். அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை, ஒரு பைசா கூட கையில் இல்லை என்று. அப்போது அவரை கேட்கின்றார், என்ன படித்திருக்கின்றாய் என்றால், நான் பிகாம் படித்திருக்கின்றேன். சரி, நீ நாளைக்கு வருகின்ற போது உன்னால் முடிந்த ஒரு சிறு பொருளை செய்து வை, அதை நான் விலை கொடுத்து வாங்கி கொள்கிறேன் என்று கூறுகின்றார். அந்த கல்லூரி மாணவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை, என்ன செய்வது என்று. அடுத்த நாள் வருவார் என்று அவன் ரோட்டு வழியாக செல்கின்ற போது அங்கு மரங்களை பார்க்கின்றான், செடிகளை பார்க்கின்றான், மலர்களை பார்க்கின்றான். என்ன செய்தான், எல்லாவற்றையும் பறித்து ஒரு ஃப்ளவர் பொக்கே மலர் கொத்து செய்கின்றான். அந்த மலர் கொத்தை அழகாக செய்து அதை வைத்து கொண்டு அடுத்த நாள் காத்திருக்கின்றான். அவ்வழியே அந்த குருவானவர் வருகின்றார். அந்த மலர் கொத்தை அவர் $100 கொடுத்து வாங்கி கொள்கின்றார். அதை கொண்டு போய் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுகின்ற இடத்திலே பரிசாக கொடுக்கின்ற போது அதை பார்த்து எல்லாரும் அதை ஆச்சரியப்பட்டு, இதை எங்கிருந்து வாங்கினீர்கள் என்று கூறியவுடனே அந்த இளைஞனை பற்றி கூறுகின்றார். எல்லோரும் அவனை வந்து எனக்கும் இதை போன்று செய்து கொடுங்கள் என்று கேட்கின்ற போது அவன் அதிகமாக செய்கின்றான். ஒரு சின்ன கடையை வைக்கின்றான், புலருப்புக்கை வைக்கின்றான். அதிகமாக விற்க அவன் பெரிய வியாபாரியாகி அவன் கீழே பலர் வேலை செய்ய தொடங்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, ஒரு குருவானுடைய அந்த வார்த்தையானது அவனுடைய வாழ்வை மாற்றியது, அவனுடைய வாழ்வை வளமாக்கியது. அதே போன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே வார்த்தையால் மற்றவர்களை வாழ வைத்தது போன்று நாமும் மற்றவர்களை வார்த்தையால் வாழ வைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தையை நாம் சொல்வதோடு நின்று விடாமல் அந்த வார்த்தையை செயல்படுத்தி நாமும் இயேசுவை போன்று வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம். உபந்தளித்து எனதெல்லாம் உணர்ந்தோ உணர்வுருவாக உபந்தளித்து அன்புமிக்க சகோதரர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்படி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கிருளுமை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதின் மீட்புக்கும் பயன்படுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளினால் உலகம் அனைத்தையும் நன்னுணர்வு பெறுகின்றது. உமது மாண்பை அறிக்கையிடுகின்றது. சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூத புனித அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்களை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உணம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வார்த்தையானவர் மனு உருவாகி நம்மோடு என்றும் வாழ்கின்றார். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில்
இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோர்க்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளிக்க இயேசு என்னில் எழுந்த நேர நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இன்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Belangani. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அவள் தயவிருக்க
நிலைத்திருக்க தாழ்வதில்லை, நாம் வீழ்வதில்லை. அடிமையென தன்னை தாழ்த்தி உரிமையை நமக்களித்தார். பொறுமையுடன்